තාහිර් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක කාලයක් ඔබතුමන්ට. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி, நீர்ப்பாசனம் என்ற தலைப்பினங்களுக்கான செலவு சம்பந்தமான வரவு செலவு திட்டத்திலே பேசுவதையிட்டு கருத்து தெரிவிப்பதையிட்டு மகிழ்வு அடைகின்றேன். இன்று இந்த வாரம் பூராகவும் நாடு தழுவிய ரீதியிலே அடைமழை பெய்து வருகின்றது. இயற்கையினுடைய அனர்த்தத்திலே மக்கள் துன்புறுகின்ற இந்த காலத்திலே விவசாயம், நீர்ப்பாசனம், காணி வளங்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். மக்கள் படுகின்ற இன்னல்கள் சம்பந்தமாக கடந்த இதே வருடம் இதே தினங்களிலும் பல இன்னல்கள் நடந்தது. அதற்கான இழப்பீடுகள் இந்த மக்களுக்கு சென்றடைந்து அந்த மக்கள் அதன் மூலமாக நன்மை அடைந்திருக்கின்றார்களா என்று பார்க்க போனால் நாங்கள் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. இன்றும் காலையிலும் கூட சாய்ந்தமருது பிரதேசத்திலே ஒரு வாகனத்தில் சென்ற வாகனம் ஆற்றினுள் மூழ்கி 3 உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஒரு துன்ப சம்பவத்தை நாங்கள் இன்றும் பதிவாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. இது கடந்த வெள்ளமும் இன்றைய வெள்ளமும் இந்த எங்களுடைய மாவடி பள்ளியினுடைய அந்த ஆற்றின் மூலமாகவே நடந்தேறி இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே வழிந்தோடுகின்ற நீரை வேகமாக சென்றடைய முடியாத ஒரு சூழல் அந்த ஆற்றிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நீரின் காரணமாகவே இந்த செயற்பாடு நடக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்திலே மாவடிப்பள்ளி பாலம், கிட்டங்கி என்று நாங்கள் கூறுகின்ற விடயங்களுக்கு இந்த அரசு செவி கொடுத்து ஒரு பாலத்தை செய்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்னும் அது ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் மாத்திரமே நடப்பட்டது. அந்த வேலை திட்டங்கள் நடைபெறவில்லை. எனவே அதனை கவனத்தில் கொண்டு அந்த பிரதேசத்தினுடைய விவசாயிகளுக்கும் ஏனைய மக்களுடைய பாதுகாப்புக்குமாக அந்த கிட்டங்கி பிரதேசத்தையும் இந்த மாவடிப்பள்ளி பிரதேசத்தினுடைய 2 பாலங்களையும் இந்த அரசு முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்தி இதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டினுடைய உற்பத்திகள் சம்பந்தமாக நாங்கள் செய்வதாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே புல்மோட்டையில் இருந்து பாணம வரைக்கும் மிக கூடுதலான பரப்புடைய காணிகள் காணப்படுகின்றது. இந்த காணிகள் வெறுமனே சிறிய சிறிய காடுகளாகவும் புற்கள் நிறைந்த புதர்களாகவும் காணப்படுகின்ற விவசாயத்துக்கு பொருத்தமான வகையில் இந்த காணிகளை மாற்றி அமைக்க வேண்டும். அத்தோடு பயங்கரவாத காலங்களிலே இருந்த காணிகள் எல்லாம் அந்த இடங்களுக்கு பயங்கரவாத செயற்பாடுகள் நடந்தபோது மக்கள் சென்று விவசாயம் செய்ய முடியாமல் 30-35 வருடங்களுக்கு பிறகு போன போது அது காடுகளாக மாற்றமடைந்திருக்கு. இதனை அரசாங்கம் வன இலாகாவுக்கு சொந்தமாக அதனை கெசட் செய்து இன்று அந்த மக்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த அந்த காணிகளை விவசாயம் செய்வதற்கு தடையாக இருக்கின்றது. நாட்டிலே உற்பத்தியை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் நாங்கள் கோஷமிடுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே இருக்கின்ற விவசாயிகளுடைய காணிகளை வழங்காமல் அரசாங்கம் கையேற்றிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமையை நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம். எனவே இந்த காணிகளை விடுவித்து இந்த மக்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்கு உதவ வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதோடு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வெற்று அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகளிலே இந்த கால்நடைகளை வளர்ப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சி அல்லது தனியாருக்கு அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்ற கம்பெனிகளுக்கு நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் வழங்கினாலும் கூட இந்த நாட்டிலே தேவையாக இறக்குமதி செய்யப்படுகின்ற பால் மாவை நாங்கள் தடுத்து நேரடியாக பசுப்பாலை நேரடியாக மக்களுக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிகவும் குறைந்த விலையிலே இந்த மக்களுக்கு கொடுக்கலாம். அதன் மூலம் இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய வளங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இறக்குமதியிலே தான் எங்களுடைய காலக்களை செலுத்துகிறோம். இறக்குமதியிலே கொமிஷன்களை வாங்குவதற்குத்தான் முந்தியிருந்த அரசாங்கங்கள் அதை செய்தது. எனவே இப்போது இருக்கின்ற நாங்கள் அதுக்கு மாற்றமாக செயற்பட வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு வட்டமடு என்கின்ற ஒரு மேய்ச்சல் தரை மிக நீண்ட காலமாக பிரச்சினைக்குள்ளாக இருக்கின்றது. அது காணியாக பயன்படுத்தப்பட்டது என்று ஒரு சாராரும் அல்லது மேய்ச்சத்தரையாக பாவிக்கப்பட வேண்டும் என்று இன்னும் ஒரு சாராரும் இழுபறியிலே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த அரசாங்கங்கள் அரசியலுக்காக வேண்டி அந்த விடயத்தை தாங்கள் தீர்த்து கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருந்தால், ஆனால் இன்று மக்களால் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய
நம்பகத்தன்மைக்குரிய ஒரு அரசு வந்திருக்கின்றது, இந்த அரசின் மூலமாக இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடும் ஒரு வருடத்தை கடந்து அந்த மக்கள் பரிதவிக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தையும் அமைச்சர் அவர்கள் கவனத்திலே எடுத்து இந்த விடயத்தை செய்ய வேண்டும். அதே போன்றுதான் கடந்த அரசாங்கங்களின் மூலமாக உரிமைய என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக காணிகளை மக்களுக்கு கையளிக்கின்ற நிகழ்வு ஒன்று இருந்தது. அது கால இழுத்தடிப்பு செய்து தற்போது வந்திருக்கின்ற எமது அரசாங்கம் நீங்கள் ஹிமிகமை என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அதை திரும்ப வேறு ஒரு லேபல் போட்டு உங்களுடைய அரசியல் இலாபத்துக்காக செய்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றனர். பரவாயில்லை, அது ஒரு அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கின்ற ஒரு ஆசைதான். எனவே அந்த ஆசையை மிக குறைந்த காலத்துக்குள் கடந்த அரசாங்கங்களை போன்று இழுத்தடிக்காமல் மிக குறைந்த காலங்களுக்குள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இச்சந்தர்ப்பத்திலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களுக்கு இருக்கின்ற இந்த வளங்களை, இந்த நாடு கிழக்கு மாகாணம் அம்பாறை என்று நான் கூறவில்லை, இந்த நாடு பூராகவும் நாங்கள் பிரயாணங்களை மேற்கொள்கின்ற போது மிக கூடுதலான பிரதேசத்தை காடுகளாகவும் ஏனைய வெற்றி நிலங்களாகவும் நாங்கள் பார்த்து செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இந்த பிரதேசங்களிலே அந்த பிரதேசங்களுக்கு தேவைக்கு ஏற்ற உகந்த காலநிலைக்கு ஏற்ப பயிர்களை ஏனைய உற்பத்திகளை நாங்கள் செய்ய முடியாது? ஏன் அதற்கான ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற விடயத்தை நான் சந்தர்ப்பத்திலே இங்கே இருக்கின்ற அமைச்சர் இருக்கின்றார், அவர் இந்த நாட்டை விசுவாசிக்கக்கூடியவர், இந்த நாட்டினுடைய வளங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவாவோடு மிக நீண்ட காலமாக மக்களுக்காக போராடியவர்கள். எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை இந்த மக்களுக்காக இந்த நிலங்களை இந்த திருநாட்டிலே இருக்கின்ற நிலங்கள் வெறும் நிலங்களாகவும் කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න. வினாடிகள் வெறும் நிலங்களாகவும் இங்கே கிடைக்கின்ற நீர்கள் வெறுமனே கடலிலே சென்று அடைகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இதற்கான ஒரு மாற்று வழிகளை இந்த அரசாங்கம் நீங்கள் குறிப்பாக இதை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற விடயத்தை கூறிக்கொள்வதோடு எமக்கான ஒரு நில நடுக்க ஒரு சமிக்கை ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எனவே மக்கள் இதிலே பய நிலைமை உணர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுமத்ரா தீவிலே ஒரு சுனாமிக்கான ஒரு அலர்ட் ஒன்று இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஏனைய அபிவிருத்திக்கும் வித்திடுமாறு கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.